சிம்ம ராசிக்கார அன்பர்களே, அன்பு அதற்கு மறு உருவம் அப்படின்னா அது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான். பாசம் அதற்கு மறு உருவம் அப்படின்னாலும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான். கோபம் அதற்கும்னாலும் அது இவர்கள் தாங்க. ஏன்னா இவர்கள் அன்பு, பாசம், கோபம் இதுல எதுவுமேங்க நான் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இவர்கள் எப்போதுமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மாறுதலுக்குமான நபராக ஒருத்தங்க இருப்பாங்கன்னா அது இவங்க தாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமேங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் மனசுக்குள்ள கவலைப்படவே மாட்டாங்க. காரணம், என்னால முடியும், என்னால மாத்திக்க முடியும்னு எல்லா விஷயத்தையுமே போராடக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அப்படின்னா அது இந்த ஒரு சிம்ம ராசிக்காரர்கள் தான். இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஒவ்வொரு நாளுமே தோத்துருக்காங்க. இவர்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ண போனாலும் சரிங்க, வாழ்க்கையில எப்போதும் நிறைய விஷயங்களை இழந்திருக்காங்கன்னு கூட சொல்லிக்கலாம். இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நரகத்துல கூட வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ள வேதனைகளையும் கஷ்டத்தையும் கொண்ட நபர்கள்லாம் அது இவர்களாக தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை ஓப்பனா பேசுவதற்கு ஒரு உறவு கூட இவர்களுடைய வாழ்க்கையில இல்லைங்க. இவங்க உறவுகளை தேடி அலைஞ்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கான அந்த உறவு என்பது இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கலங்க. மாறி மாறி மற்றவங்களை நம்புறாங்க, மற்றவங்க மேல ஆசைப்படுறாங்க, மற்றவங்க மேல அன்பு பயங்கரமா வைக்கிறாங்க. நீ மட்டும் போதும்பான்ற அளவுக்கு மற்றவங்க கிட்ட நெருக்கமா பேசுறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா கடைசியில நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னப்பா இது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வந்து சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே அதனுடைய மனசு உடைஞ்சி ஒரு வாழ்க்கைய தள்ளக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இவர்களுடைய வாழ்க்கையில. நாளுக்கு நாள் இவர்கள் என்ன செய்யறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதை புரியாம தனக்குத்தானே 1000 முறை பேசக்கூடிய நபராகவும் இருக்கிறார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். மனசுல பயத்தோடு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னாலும் அது இவர்கள் தாங்க. இவர்களால எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையா மற்றவங்கள்ட்ட பேசவே முடியாது. அப்படி பேசிட்டா தன்னுடைய மனசு காயப்பட்டுருவாங்களோ, அதாவது அவங்ககிட்ட பேசுறோம், பேசுனதுக்கு அப்புறமா அவங்க நம்மளை காயப்படுத்திடுவாங்களோ, நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தேவையில்லாத விஷயங்களை சொல்லி நம்மளை கண்ணீர் விட வச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயத்திலேயே நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தனக்கு உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாமலே விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு 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 விதோனமான வாழ்க்கையில மட்டுமே வாழ்ந்த ஒரு நபராக இருக்கிறார்கள்னா அது இந்த சிம்மராசிக்காரர்கள் தாங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப எளிமையாலாம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய கஷ்டத்தை மற்றவங்கள்ட்ட சொல்லி மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். அப்படி இருக்கும் பட்சத்துல கூட இவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே நரகத்துல கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய விதமாக தான் இவருடைய வாழ்க்கை என்பது இருந்திருக்கு. இப்படிப்பட்ட இவருடைய வாழ்க்கையில இனி முழு முதல் மாற்றங்களும் முழு முதல் நன்மைகளும் நடக்கப் போகுதுங்க. முன்னாடி இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் செஞ்ச தவறுகள் என்பது நீங்க போகுது. முன்னாடி இவர்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக நீங்க போகுது. இனி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் சிறந்த முடிவுகளாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, அதுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பாங்க. மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்க போகுது. இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை எப்படி அமையும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழப்போகிறீர்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். முக்கியமா சில விதமான தப்பும் நடக்குங்க. அதுவும் என்னவென்று நம்ம இந்த ஒரு பதிவில் பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சிம்ம ராசிக்கார அன்பர்களே, நீங்க இனி வரக்கூடிய எந்த நாட்களிலும் சரிங்க, அவசர முடிவுகள் எடுப்பதை முழுவதுமாக தவிர்த்துருங்க. அவசர முடிவுகள் என்பது எல்லா விஷயத்தையும் தாங்க. ஒரு வேலை, இல்லை தொழில், இல்லை ஸ்கூல்ல சேர்க்கறதா இருக்கலாம் பிள்ளைங்களை, இல்லை பிள்ளைங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை பெற்றோர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கும். எதுவா இருந்தாலும் சரி, நீங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் கோபத்திலையும் அவசரத்திலையும் முடிவெடுப்பதை முழுவதுமாக தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க இதற்கு முன்பு இது போல எடுத்திருக்கீங்க, அதனால நீங்க ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் மறுபடியும் அதே தப்பு, அதாவது பண்ணதே திரும்ப திரும்ப பண்ணி பெரிய பெரிய பிரச்சனைகளை சிக்கிக்கிற நிலைமை என்பது உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது. அதனால இனி வரக்கூடிய காலங்களில் கட்டாயமா நீங்க எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலையும் மறுபடியும் இந்த ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. அதாவது எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவசர முடிவுகள் இந்த காலங்கள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களை மற்றவங்க மேலே நீங்கள் ரொம்ப பெரிய அதிகமாக நம்பிக்கை வைப்பீங்க, டிபெண்ட் ஆகி இருப்பீங்க. இவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்க, இவங்க நம்மக்கிட்ட எப்படி போய் சொல்லுவாங்க, இவங்க நம்ம முழுசாக நம்பலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே அவர்களை கண்மூடித்தனமாக நம்புவாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள். இதனாலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பலமுறை செல்வத்தையும் சரி மற்ற விஷயங்களையும் சரி ஏமாந்துருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் இதற்கு ஒரு தீர்வையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள 1000 கஷ்டமும் பட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு கஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் ஒரு முழு முதல் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாமே சரி செய்வதற்கான வாய்ப்பாக இந்த ஒரு விஷயம் அமைய போகுது.
நீங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை சரி செய்யணும், மாற்றி அமைக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு பிரச்சனையை மாற்றியும் அமைச்சிருக்க முடியாது, சரி செய்யும் சூழ்நிலை கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த செய்வதாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய மனசுல பட்டு குடும்பத்தார்கிட்ட பேசிட்டு ஒரு விஷயத்த பண்ணா ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த நேரத்துல நீங்க நிலம் வாங்குவது பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்க போகுது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாட்களாக இல்லை ரொம்ப வருஷமாக சேர்த்து வச்ச பணத்தின் மூலியமா ஒரு நிலத்தையோ ஒரு இடத்தையோ வாங்குவதற்கான ஏற்ற உகந்த நாட்களாக இருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. திருமணம், இந்த திருமண வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா திருமணம் அமைஞ்சும் பிரச்சனை, திருமணம் அமையலினும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிதளவுல மனசுக்குள்ள பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியம் என்பது நடக்க போகுதுங்க. இதற்கு முன்பு வரைக்குமே இந்த திருமண வாழ்க்கை என்பது நல்லதா அமைஞ்சிருக்காது. அப்படியே அமைகிற மாதிரி இருந்தாலும் அது முழுசா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்காது. அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில இப்போ திருமண வாக்கியமும் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுது. நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது ஒன்னொன்னா சரியாக போகுதுன்றதுல முதல் மாற்றமாக இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லை, நீங்க இப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் வாங்க நம்ம சொல்லியிருந்தோம். மற்ற விஷயங்களை நீங்க பணம் செலவழிக்கும் போது கொஞ்சம் கவனத்தோடு செலவழிங்க. ஏன்னா நீங்க ஒரு இடமே வாங்கிட்டப்பா இன்னும் என்னெல்லாம் செஞ்சிடான்ற அந்த ஒரு தன்னம்பிக்கையில பெரிய ஒரு விஷயத்துக்காக நீங்க உங்களை அறியாமலே சில தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யாம தவிர்க்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த நீங்க கட்டாயமா செஞ்சு பார்க்கணும். அதாவது பணம் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா செலவு பண்றதுல யோசிச்சு செலவு பண்றது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில சில தாக்கங்கள் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மிகப்பெரிய கஷ்டத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மனசுல சில குழப்பங்கள் ஏற்படலாம், சில அலைச்சல்களும் ஏற்படலாம். ரொம்ப காலமா தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி, இல்லை வேலை சார்ந்த விஷயங்களையும் சரி, ஒரு முடிவு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு அதுக்காக ஓடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கான பலனை கிடைக்க கூடாதுன்றதுக்காக உங்க கூட இருக்கவங்களே உங்களை ஏமாத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்கு. அதனால நீங்க அவர்களை நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் உங்களுடைய விஷயம் தான். ஆனா கட்டாயமா அவர்களால நீங்க ஏமாற்றப்பட்டு வாழ்க்கையில ஒரு நஷ்டத்தை பார்ப்பதற்கான வேலை என்பது நடக்கும். அதனால மற்றவங்க மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையை இந்த சிம்மராசிக்கார நண்பர்கள் உங்க பேரை நீங்க வைங்க, உங்களுடைய குடும்பத்தார்கள் மேல வைங்க. ஏற்கனவே அவங்க மேல எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க, பட் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க தான் முக்கியன்றதை நீங்க நினைச்சு இருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான மாற்றத்துக்கான நேரங்களும் சூழ்நிலைகளும் அமையும். அதற்கான ஏற்ற ஒரு காலங்கள் அமையப்போகுது. சரி, இந்த சிம்மராசி நட்சத்திரத்துக்கான பலங்களை பார்ப்போமா? சிம்மராசிக்கார நண்பர்களே, நட்சத்திரங்கள் அதாவது பார்க்கும்போது மாகம், புது முயற்சிகள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நிலைமை இப்போது இருக்குதுங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப முக்கியம். இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க கண்மூடித்தனமா செலவு பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நடந்துச்சுன்ற போது குடும்பத்துக்குள்ள தாங்க செல்வத்தினுடைய பிரச்சனை என்பது ஏற்படும். இதனால குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு கூட வர வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயத்த பண்ணும்போதும் குடும்பத்தார்கள்ட்ட கேட்டு பண்ணுவது ரொம்ப நல்லதுங்க. உடல்ல சில சோர்வு ஏற்படலாம், அதை சரி செய்வதற்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவது ரொம்ப நல்லதாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்கார அன்பர்களே, வருமான வாய்ப்புகள் என்பது அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு வேலை செய்யும் போது ஒரு வேலையை மட்டும் செய்ய மாட்டீங்க, பல விஷயங்களை செஞ்சு எப்படியாவது வாழ்க்கையில சம்பாரிச்சு முன்னேற நினைப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக இருக்கும். நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா முழுக்க முழுக்க அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றதாக இருக்கணும். நண்பர்களோடு சேர்ந்து பண்ணுங்க, ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருக்கணும். ஒரு பிரச்சனை வருவதற்கான சூழ்நிலை ஏற்படலாம் நண்பர்கள் உங்களுக்குள்ள. அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு விஷயத்த பண்ணுவது ரொம்ப நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரம் என்பது கூடிய விரைவில் நீங்க முன்னேறுவீங்க. ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லேயே நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள முன்னேற்றம் என்பது ரொம்ப சீக்கிரமா அமையும். உத்திரம் 1ஆம் பாதம், நீங்க வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய அதிகாரியுடைய ஆதரவு என்பது கிடைக்கலாம். முக்கியமா புது முகங்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா நடக்காமல் தள்ளி போன ஒவ்வொரு விஷயமும் நடக்க ஆரம்பிக்கலாம். குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியான சூழ்நிலை என்பது உண்டாக போகுதுங்க. குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய நிலைமை என்பதும் இருக்க போகுது. நீங்க ரொம்ப காலமா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை என்பது கிடைக்குங்க. குழந்தையோட பாக்கியம் பெற்று மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்றாக அமையும். சரிங்களா? அதனால இதற்கு முன்பு நீங்க பார்த்த அந்த ஒரு கஷ்டம் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சுப்பீங்க. இந்த சிம்மராசிக்காரர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கை நடக்கும். தைரியமுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தவார்கள் நல்லதை நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் நல்லதை நடக்கும். நன்றி, வணக்கம்.